என்னடா இது 2024 முடிய போது, இன்னும் பசங்க எங்கேயுமே காணுமேடா. அரையாண்டு லீவ் விட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்குறாங்க. சரி, அதுக்கு ஃபோன் அடிப்போம். டே மச்சான், என்ன மச்சான் உயிரோட இருக்கியா இல்லையாடா? என்னடா பண்ற வீட்டுக்குள்ள? நான்லாம் வீட்டுக்குள்ள இருந்தா டீயை போடு, ஃபேனை போடு, லைட்டை போடு, என்ன டீ என்ன சுடு தண்ணி மூட போட சொல்றாங்களா என்ன? எனக்கு கடுப்பாகுதா. வெளில கிளம்பி வாடா, நம்ம போலாம்டா வெளியில, நம்ம இடத்துக்கு வாடா, நான் பேசிட்டாச்சே இருப்போம்டா. எப்பா வீட்டுக்குள்ள இருக்க முடியாடா. டே ஏலே மாப்பிள்ள, எப்படி மின்னல் போல வந்துட்டேன் நானே? எப்படி தானே வீட்டில் இருக்கேன்? நீ எப்படா ஒன்னால மட்டும் வீட்லயே இருக்க முடியுது? என்னடா பண்ற நீ வீட்டில்? அது ஏன் மச்சான் நீ கேட்குற? என் கண்ணை பாரு மச்சான், அப்படியே சரக்கு அடிச்ச மாதிரி இருக்க மச்சான், அப்படியே போதையிலே இருக்கிற மாதிரி இருக்கு மச்சான். நான் வந்து வீட்டுக்குள்ளேயே யூடியூப் பார்த்து என் கண்ணே சின்னதாக போயிடுச்சு மச்சான். என்ன செய்யறதுன்னு தெரியலடா எனக்கு. அட ஆமாண்டா, நானும் அதான் கேட்கலாம் மச்சான். கண்ணு என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்கே, இதை போதையில் எதுவும் வராமலுக்கு நான் நினைச்சேன்டா. அப்படி என்னடா பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்ல? ரித்துரக்ஸ் பரிதாபங்கள் மைக் செட்டு இந்த மாதிரி தான் மச்சான் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு மாப்பிள்ள. பத்தாவதுக்கு இந்த பிராங்க்னு சொல்லிட்டு இந்த கோவை, இந்த நாகை, நெல்லை எல்லாம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி, அதை பார்த்துட்டு நம்ம பண்ணுவோம்னு நினச்சி பண்ணி பார்த்தா நம்மளை தான் எல்லாம் பண்ணுறாங்க. நம்மளை வச்சு தான் மச்சான் பிராங்கே பண்ணுறானுங்க சொல்ல போனால். ஓ அப்படியா மச்சான், சரி பிராங்க் தானே, நம்ம பண்ணிடலாம். சரி, வாத்தி கொடுத்த ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா மச்சான் நீ? போடாரே, என்னடா என்கிட்ட வந்து படிப்பை பற்றி பேசிட்டு இருக்க? நான் வர ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு லீவில் வந்து என்ஜாய் தான் மாப்பிள்ள பண்ணணும். அசைன்மெண்ட் பண்ணக்கூடாது, ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது, என்ஜாய் தான் பண்ணணும். வரியா வெளியில் போவோம், ஜாலியாக சுற்றுவோம், நூன்னு சொல்லி போகலாம். அது சரி, நீ என்னைக்கு பண்ணியிருக்க? சரி, என்னாலையும் பண்ண முடியல, கடுப்பா. அது அவன் கொடுத்துருக்கான், என்னென்னமோ சொல்கிறான். அவன் சொல்கிறத பார்த்தா நான் அது பண்ணுறதுக்கு நான் சயின்டிஸ்ட் ஆகிடுவேன் போல இருக்கு போகிற பக்கம் பார்த்தா. என்ன மெசேஜ் வந்திருக்கு? ஓ மச்சான் இன்வைட் பண்ணிருக்காண்டா ஃப்ரீ ஃபயர் விளையாட. வரியா மச்சான்? பல்லு பிடிங்கி வார கூப்பிட்டுருக்காண்டா, வேணா வரியா இல்லையா? வர மச்சான், நீ ரூம் மேட்ச் போடு மச்சான். நம்ம சேர்ந்து போய் அவனை போடுறோம், அவன் சேர்ந்து போடுறது அவனுக்கு தெரியக்கூடாது மச்சான். பொழக்கிற அப்படியே அவன் ரூம் மேட்சே வரக்கூடாது மச்சான்.